3.25 கோடிக்கு திட்டமிடப்பட்டு 6 கோடி செலவாகி அதை வாங்கி வெளியிடுறதன் மூலமாக வி சேகர் அவர்கள் 2 கோடி நஷ்டத்தை சந்திச்சார். கொடைக்கானல்ல ஒரு பட ஷூட்டிங் நடக்குது. அந்த படத்துல நடிகர் முரளி, மீனா இவங்கெல்லாம் நடிச்சு நம்ம வீட்டு கல்யாணம். அந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, முரளிக்கு மீனாவுக்கு ஏதோ தகராறு அவங்க முரளி கொடைக்கானல்ல இருந்து சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு வந்துட்டார். சென்னைக்கு வந்துட்டார். கார்லேயே கிளம்பி வந்துட்டார். ஆனால் இது அவருக்கு தெரியாது. மார்னிங் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஷாட் வச்சுட்டு ஹீரோ கூப்பிடுங்கன்னு, இல்லை சார் அவங்க ஹீரோ இன்னும் வரல சார்னா, வரல எங்கே தேடுங்க அப்படின்னு பார்த்தா அங்கே ஹோட்டல்லே அவங்க ஆள் இல்லை. அதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த விஷயமே தெரியுது, முரளி இங்கே ஸ்பாட்டில் இல்லை அப்படிங்கிறது. ஸோ அவங்களுடைய நடிகர்களுடைய தனிப்பட்ட ஆசை பாசங்கள் விருப்பங்களால் இவருடைய அந்த படம் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சது. அதே மாதிரி ஏயின்னு ஒரு படம் சரத்குமார், நமிதாலாம் நடிக்க வச்சு ஏயின்னு ஒரு படத்தை இவர் தயாரித்தார். தயாரிப்பு நடந்துட்டு இருக்கும்போதே ஹீரோ கிட்டத்தட்ட சரத்குமார் அவர்கள் அந்த நேரத்தில் சில அவர்களுடைய சொந்த பிரச்சனையின் காரணமாக அந்த ஸ்பாட்லேருந்து ஈரோடு கோயம்புத்தூர் அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் அங்கேருந்து அவரும் அப்ஸ்கெண்ட் ஆகிட்டாருன்னா அவர் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். இவர்கிட்ட சொல்லாமே கிளம்பி வந்துட்டாங்க. அது இவருக்கு பெரிய அதிர்ச்சி ஆகி போச்சு. என்னடா அது, ஏற்கனவே அந்த படம் எப்படி அப்படின்னா 3.25 கோடிக்கு திட்டமிடப்பட்டு 6 கோடி செலவாகி அதை வாங்கி வெளியிடுறதன் மூலமாக இவர் வி சேகர் அவர்கள் 2 கோடி நஷ்டத்தை சந்தித்தார். பெரிய சொத்துக்களை அடமானம் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்படியாகத்தான் சில ஹீரோக்கள் செய்த சில விஷயங்கள் அவரை மிகப்பெரிய ஒரு இதில் தள்ளிருச்சு, நஷ்டத்தில் தள்ளிருச்சு.